விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. இருக்கலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. ஏன்னா ஒரு விளையாட்டு வீரன் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு கிரவுண்ட்ல இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. 3 மணி நேரம் அவனுடைய பிராக்டிஸ் செஷனை பாத்தீங்கன்னா நீங்க ஜம்பிங் பண்ணணும், ரன் பண்ணணும், ஸ்பிரிண்ட் பண்ணணும், 40 நிமிஷம் கண்டினியூஸா ஓட வைப்பாங்க. திடீர்னு மலை மேல ஏறி ஓட வைப்பாங்க, ஸ்டெப்ஸ் ஓட வைப்பாங்க. ஆனா அதுக்கான பொருள் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஒரு பெரிய பணமோ ஒரு பெரிய ரெகனைஸோ ஒரு பெரிய வாழ்க்கையோ கிடைக்காது. போராடிட்டே இருப்பாங்க, ஃபைட் பண்ணிட்டே இருப்பாங்க, உழைச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. ஏன்ட்டு என்ன சொன்ன? இருக்கலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு விவசாயத்தோட ரொம்ப கஷ்டமான துறை வந்து விளையாட்டு துறை. உங்ககிட்ட வாங்கின காசுக்கு இருக்கலே டஃப்பான ஜாப் வந்து ஒரு விவசாயியோட வாழ்க்கை. ஆக மொத்தம் 2 குத்துனே. மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே. உன் கையை தாராளமா குத்துனே. எல்லா கட்சிக்கும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகை இல்லாம போறீங்க. ஓடா ஓடு. யோக்கிய நார பயில வளைச்சு குத்திருக்கானையா.